ஒரு வழியாக காலையில் வேகமாக எழுந்திரிச்சாச்சு. வேகமாக எழுந்திரிக்கணுன்ற ஐடியாவே இல்லை. லாஸ்ட் நாள் தானே நல்லா தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்கிடணும். எப்போலாம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு இருக்க போது தான் டக்குன்னு எழுந்திரிச்சிருவோம். எப்படின்னே தெரியல. அது எல்லாத்துக்கும் அப்படி தான் நடக்குது. சரி நம்ம மட்டும் தான் எழுந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பையன் அப்படி தான் எழுந்திரிச்சிருக்கேன். அவர் வேறு யாரும் இல்லை, பின்னாடி இருக்கிறவர் நம்ம ஜூனியர் பையன் தான், பிரதர், ரூம்மேட்ஸ். அப்புறம் எழுந்திரிச்சிட்டு சரி வேகமாக எழுந்திரிச்சிட்டோமே போய் டீயாவது குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு டீ குடிக்க போகலான்னு சொன்னால், அண்ணே நீங்கள் போயிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா. சரி வந்துடுவேன் அப்படின்னா போய் டீ குடிச்சிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே என்ன டீ கிளாஸ் இல்லைன்னு பார்க்குறீங்களா? என்னன்றது ஃபோட்டோ இல்லை, இதுதான் இருந்துச்சு எடுத்து போட்டேன், தப்பாக எடுத்துக்காதே. அப்புறம் டீ குடிச்சிட்டு நடந்து போய் இருக்கேன். ஹாஸ்டலே வெறிச்சோடி கிடக்கு. எல்லா விஷயங்களும் போயிட்டாங்க நேற்று. நான் கொஞ்சம் சில பேர் தான் இருக்கோம். அப்புறம் போய் இருக்கும்போது பார்த்தா நம்ம பையன் தூங்கி இருக்கான். அவர் வேற யாரும் இல்லை, குஞ்சு. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எழுப்பிக்கிட்டு அவனா தூங்கட்டுமே நிம்மதியா அப்படின்ட்டு தூங்க விட்டாச்சு. சரி சின்ன ஃப்ளாஷ்பேக் விட்டுருவோமா? இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாளுக்கு முன்னாடி தான். அப்போ ரூம்மேட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக ஒரு இடத்துல உட்காந்தா எதையாவது பேசிக்கிறப்போம்ல. அப்படி பேசிக்கிருக்கும் சின்ன லவ் ஸ்டோரிஸ், அதை யாரும் எடுத்துக்காதீங்க. அது வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி பேசிக்கிருக்கும் போது தான் எடுத்த வீடியோ இது. இருக்கிற வீடியோ வச்சு நான் சொல்லிக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் நிறையா வீடியோ போடலாம். எடுக்கிறது தான் கொஞ்சம் சோம்பி. இல்லை நம்ம பசங்க ஜாலியாக இருக்கும் நல்லா பேசிக்கிட்டு. அது எப்போ நினைக்கிறீங்க 2:30 3:30 நைட்டு யாருக்காக ஏதாவது ஃபீலாக இருந்துச்சுன்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். அதுவும் நல்லா ஃபன்னாக இருக்கும். போட்டே போட்டால் தூங்கணும்டா. இன்னொன்று போடலாம் தான் இருந்தேன். அந்த டோஸ்ட் வந்து போடுவோம் அப்படின்ட்டு ஆசைக்கார பயலுங்க. அது ஸ்டோரேஜ் பிரச்சனைலையோ சோகமாகவோ இருந்தால் விட மாட்டான். நைட்டு 12 மணி 2 மணி ஆனாலும் வந்து எழுப்பி விட்டு என்னடா பிரச்சனை சொல்கிறா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த வைப்பாங்க. அந்த ஒரு டிப்ரெஷன்ற ஃபீல்குள்ளேயே போட மாட்டாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு அடுத்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சரி அடுத்த நாள் வந்துடுச்சு. அப்புறம் பசங்க எல்லோரும் நைட்டு கிளம்பிட்டாங்க கேப் பண்ணி. கொஞ்சம் பார்க்க சோகமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. இங்கிட்டு சுற்றினா ஒரே இடத்துக்கு வந்து தானே ஆகணும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், தனித்தனி ஆட்களாக பார்ப்போம். சேர்த்து வச்சு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம். பையன் ஒரு வழியாக தூங்கி எந்திரிச்சிட்டான். ஒரு வழியாக கிளம்பியாச்சு, வெக்கேட் பண்ணியாச்சு ஹாஸ்டலில். வெக்கேட் பண்ணி போகும்போது ஜூனியர் பசங்களை வந்தாங்க. அண்ணே நாங்களும் வாரம் சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு. எல்லாம் நம்ம மதுரை சைடு போயிட்டு அங்கிட்டு போகிறாங்க தான். சரி 2 பசங்க கூட போனால் அங்கே பஸ் ஸ்டாப்பில் வாங்கி கொடுங்கன்னேன்ட்டாங்க. நம்ம பசங்க எப்படி தானே ஏதாவது கடையை பார்த்தா உடனே 2 வாங்கி கொடுங்கன்னேன்ட்டாங்க. சரி லாஸ்ட் நாள் பசங்களுக்கு வாங்கி கொடுப்போம், நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் நல்லா ஜூஸ் டீ குடிச்சிட்டு போய்க்கிருக்கோம். பசங்க எல்லாம் டயர்டில் விழுந்துக்கிருக்காங்க. எப்படி தான் இவங்க மட்டும் டயர்டாகுதுன்னு தெரியல. விடிய நைட் ஃபுல்லாக தூங்குறாங்க, திரும்பி பஸ்ஸில் போகும்போது தூங்குறாங்க. நம்ம சும்மா இருப்போம்மா இவங்க தூங்குறதை பார்த்துட்டு சைஸாக ஒரு கிளிக்கை போட்டாச்சு. வீடியோவை போட்டு அதை எடுத்து அவனுக்கே காட்டி அப்புறம் அடுத்த பஸ் ஏறியாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. இங்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எப்போயாவது யூஸ் ஆகும்ல கண்டென்ட்டாக போடுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, எடுத்தாச்சு. நான் இந்த பசங்க நான் மதுரைக்கு வர்றவங்க தான். ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் போயிட்டு வருவோம். இதோட தான் நம்ம பசங்க நைட் ஆனால் இவங்க கூட தான் ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்ட பிறகு கேட்டுக்கிட்ட நல்லா விளாடுவாங்க. அப்புறம் என்ன நைட் ஆனால் மாடிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு நல்ல ஸ்பாட் தான். எப்போல்லாம் டிப்ரெஷன் ஆகுதோ தனியாக வந்து உட்காந்துருவேன். ஒரு ஃபீலாக தான் இருக்கும் பாட்டை போட்டுக்கிட்டு. அப்புறம் காலையில் நல்லா ஜாலியாக வெளியே சுற்றிட்டு, ஐயோ இந்த இடமா மறக்குமா நெஞ்சம், இல்லை வேணாம் இந்த டாபிக்குள்ளே போனா நம்ம வேறு வீடியோவாக போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம பசங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நம்ம பசங்க தான். நல்லா ஜாலியாக பேசிட்டு டிப்ரெஷனாக இருந்தால் விடவே மாட்டாங்கப்பா. என்ன தான் இருந்தாலும் பிடிச்சி கேட்டு என்னடா உனக்கு பிரச்சனை சொல்கிறா, வாடா போய் சண்டை ஒன்று வாடா போடும்டா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லிட்டு நைட் 12 மணி ஆனாலும் விட மாட்டாங்க. எல்லாம் ஒரு மெமரிஸ் பசங்க. இவர் வந்து நம்ம வேறு அகாடமி ஜூனியர் பையன் தான். ப்ரோன்னு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே பார்க்கல. காலையில் ஆனாலும் ப்ரோ எந்திரிச்சிட்டிங்களா ப்ரோ இப்படி இப்படின்னு கேள்வியாக கேட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பேன். நல்லா ஆக்டிவாக இருப்பார். என்ன ஆளாலும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பசங்க வேறு யாரும் இல்லை. நம்ம அந்த 2 நாய் சொன்ன பற்றியா, கோபாலன் கோமதி, அவங்களோட பிள்ளைங்க தான். கோபாலன் கோமதின்ற பையன் பொண்ணு நினச்சிடாங்க, மனுஷங்க நினச்சிடாங்க. டாக்ஸ் இவங்க தான் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஹாஸ்டலில். நாங்கள் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் வந்து சாயங்காலம் வந்து விளாண்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸோட லாஸ்ட்டாக ஹாஸ்டலை விட்டு வெளியே ஏறி குச்சி வந்து நல்லா சாப்பிட்டு போன தருணம். இதோட மெமரிஸ் நிறையா இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.